தமிழர் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனி செய்திகளை காணலாம். தலைப்புச் செய்திகள். ஆவடி காமராஜர் நகர் நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வாழ்க்கை வழிகாட்டுதல். ஆவடி காமராஜர் நகர் தி நாசரத் அகாடமி மழலையர்களுக்கு நடைபெற்ற ஷேரிங் டே. ஆவடி கோயில் பதாகை தி நாசரத் அகாடமி மழலையர் பிரிவில் கொண்டாடப்பட்ட பொங்கல் கொண்டாட்டம். ஆவடி கோயில் பதாகை நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வாழ்க்கை வழிகாட்டுதல். நாசரத் பள்ளிகளின் சாலை போக்குவரத்து மாணவர்கள் மேற்கொண்ட சிறப்பு பணி. இனி விரிவான செய்திகள். ஆவடி காமராஜர் நகர் நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வாழ்க்கை வழிகாட்டுதல். ஆவடி காமராஜர் நகர் நாசரத் பள்ளியின் முன்னாள் மாணவி டாக்டர் சரஸ்வதி BDS 5/1/2024 அன்று மாணவ மாணவிகள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை தன் பள்ளி அனுபவத்தில் இருந்து எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு மற்றும் மரக்கன்றினை பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் வழங்கினார். ரெஸ்பெக்ட், ஒபீடியன்ஸ், ஹார்ட் ஒர்க், பஞ்சுவாலிட்டி இவை யாவும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதது எனவும் இவை யாவும் டாக்டர் சரஸ்வதி பின்பற்றி தன்னுடைய இலக்கை அடைந்துள்ளார் என அழகாக எடுத்துரைத்தனர். சொற்பொழிவில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி முதல்வர் பரிசுகளை வழங்கி உற்சாகப்படுத்தினார். இறுதியாக மிஸ்ஸஸ் வர்ணிகா ஸ்ரீ நன்றியுரை கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்தனர். ஆவடி காமராஜர் நகர் தி நாசரத் அகாடமி மழலையர்களுக்கு நடைபெற்ற ஷேரிங் டே. ஆவடி காமராஜர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கடந்த 10/1/2024 அன்று KG ஷேரிங் டே மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் தலைமையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சி மாணவர்கள் தங்கள் வகுப்பறையில் உள்ள சக மாணவர்களுடன் தாங்கள் கொண்டு வந்த பொங்கல், வடை, சுண்டல், பாயாசம், கரும்பு போன்ற உணவுகளை அன்புடன் பகிர்ந்து உண்டனர். ஆசிரியர்களும் மாணவர்களும் புதிய ஆண்டில் கடவுளுக்கு நன்றி கூறி ஜபத்துடன் ஷேரிங் டேவை மகிழ்ச்சியாக நிறைவு செய்தனர். ஆவடி கோயில் பதாகை தி நாசரத் அகாடமி மழலையர் பிரிவில் கொண்டாடப்பட்ட பொங்கல் கொண்டாட்டம். கடந்த 8/1/2024 அன்று தி நாசரத் அகாடமி KG பிரிவில் பயிலும் மழலையர்களுக்கு தமிழர்களின் அறுவடை நாளான பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. அன்று KG பிரிவில் உள்ள அனைத்து மழலையர்களும் இந்திய பாரம்பரிய உடை அணிந்து வந்தனர். வகுப்பறையின் வாயிலில் மாவிலை தோரணங்களாலும் வண்ண வண்ண அரிசிமா கோலங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கரும்பு, மாட்டின் உருவங்கள், பானைகளில் பொங்கல் பொங்கும் காட்சி போன்றவை காட்சிப்படுத்தி பொங்கல் விழாவை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து சர்க்கரை பொங்கல், பாயாசம், வடை போன்றவற்றை பள்ளியின் அனைத்து வகுப்பிற்கும் பகிர்ந்து கொடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகின்றது மற்றும் உழவர்களின் மேன்மை போன்றவற்றை பாடலின் மூலமாக ஆசிரியர்கள் மழலையர்களுக்கு விளக்கினர். இறுதியாக பொங்கல் வாழ்த்துக்களை மழலையர்கள் தங்கள் இனிமையான குரலில் தெரிவித்துக் கொண்டு கொண்டாட்டத்தினை இறுதிக்கு கொண்டு வந்தனர். ஆவடி கோயில் பதாகை நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வாழ்க்கை வழிகாட்டுதல். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல் 9/1/2024 அன்று கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. நாசரத் கல்லூரியின் முதல்வர்
முனைவர் திருமதி மேரி ஏஞ்சலின் சந்தோஷம் அவர்களின் தலைமையில் இந்நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. சிறப்பு விருந்தினராக திரு எம் ஜெயவேலு, தலைமை ஆசிரியர் காமராஜ் நகர் ஆவடி, டாக்டர் லிங்கேஸ்வரன், தலைமை ஆசிரியர் மிட்னமல்லி அவர்களும், எஸ்.கே. பரிவாளன், தலைமை ஆசிரியர் பாண்டேஸ்வரம் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பு செய்தனர். உயர்கல்விக்கான வழிகாட்டுதலுடன் இறுதியாக மாணவர்கள் கல்லூரி கலைப்பயணமும் மேற்கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நிறைவு செய்தனர். நாசரத் பள்ளிகளின் சாலை போக்குவரத்து மாணவர்கள் மேற்கொண்ட சிறப்பு பணி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் RSP மாணவர்கள் பள்ளி வளாகத்தின் முன் நின்று பரபரப்பான காலை நேரத்தில் வாகன நெரிசலும் பெற்றோர்களின் வாகனங்களையும் ஒழுங்குபடுத்தினர். 4/1/2024 அன்று அரசு உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும் RSP இன்சார்ஜ் AE பழனி அவர்கள் கலந்து கொண்டு விபத்தில்லா ஆவடியை உருவாக்க நாசரத் பள்ளி மாணவர்களின் பணி இன்றியமையாதது என ஊக்கப்படுத்தினார். வாகனங்களால் ஏற்படும் விபத்துகள் சாலை விதிகளை சரியாக கடைபிடிப்பதன் மூலம் தவிர்க்க இயலும் எனவும், சாலையில் நாம் கடந்து போகும்போது இடப்பக்கமாக கடந்து செல்ல வேண்டும், கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என பல ஒழுக்க நெறிகளை பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் பள்ளி மாணவ மாணவியருக்கு முக்கியத்துவத்தையும் விளக்கினார். பள்ளி முதல்வர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் வாகன நெரிசல்களை ஒழுங்குபடுத்தியும் மாணவர்களை மேற்பார்வையிட்டும் சிறப்புற ஊக்கப்படுத்தினர். இதனை கண்ட பெற்றோர்களும் பொதுமக்களும் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த 11/1/2024 அன்று காலை 9:30 மணி அளவில் தி நாசரத் அகாடமியின் வளாகத்தில் இருந்து சாலை போக்குவரத்து மாணவர்கள் தயாராகினர். அவர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் ஜபித்து வழி அனுப்பி வைத்தார். அனைத்து மாணவர்களையும் உடற்கல்வி ஆசிரியர் திரு கதிரவன் அவர்கள் வழிநடத்தி சென்றார். ஆவடி ரவுண்டானா பஸ் நிலையத்தின் முன் நின்று விழிப்புணர்வு பேரணியை மாணவர்கள் முனைப்புடன் செயல்படுத்தினர். இவ்வருடத்தின் இலக்கான இருசக்கர வாகன ஓட்டுநர்களை தலைக்கவசம் அணிய செய்வது, சாலை விபத்துகளை படிப்படியாக குறைப்பது, சீட் பெல்ட் அணிவது, மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை தடுப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவுறுத்தி சாலை போக்குவரத்து மாணவர்கள் தங்கள் பணியை சிறப்பாக ஆற்றினர். இந்திய அரசாங்கத்தின் சமூக பணியை ஆற்றிய முழு திருப்தியோடு மதியம் 11 மணி அளவில் மாணவர்கள் பள்ளியை வந்தடைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.